உங்களை அன்போடு வரவேற்கிற இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் நம்ம எல்லாரோட வாழ்க்கையையும் அப்படியே தலைகீழா மாத்தக்கூடிய, குறிப்பா அந்த காலை நேர பதட்டத்தை அடிச்சு விரட்டக்கூடிய ஒரு சூப்பரான மார்னிங் ரொட்டீனை பத்தி தான். ஒரு 5 சிம்பிளான பழக்கங்கள், ஆனா அதோட ரிசல்ட் வேற லெவல்ல இருக்கும். இப்ப சொல்லுங்க, காலையில அந்த அலாரம் சத்தம் கேட்ட உடனே அச்சச்சோ விடிஞ்சிடுச்சான்னு ஒரு சலிப்போடவும் இன்னைக்கு என்னென்ன டென்ஷன் இருக்க போதுன்ற ஒரு பதட்டத்தோடவும் நீங்க எந்திரிக்கிற ஆளா? கவலை விடுங்க, நம்மள பல பேரோட நிலைமை இதுதான். ஆனா இங்கதான் நாம கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. நம்மள பல பேருக்கு கால நேரம் ரொம்பவே குழப்பமா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஆனா பெரிய அளவுல ஜெயிச்ச வெற்றியாளர்களை பாத்தீங்கன்னா அவங்களோட கால நேரம் ரொம்ப அமைதியா ஒரு தெளிவான கட்டமைப்புல இருக்கும். அவங்க நாளை தொடங்குற விதமே ரொம்ப வித்தியாசமானது. அந்த சீக்ரெட் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்குதான் இந்த 5 எளிய பழக்கங்கள். மொபைல் போன் இல்லாம நாளை தொடங்குறது, உடலுக்கு தேவையான தண்ணீர் மற்றும் பயிற்சி, அமைதியான தியானம், நன்றி உணர்வு, அப்புறம் நாளுக்கான திட்டமிடல். இது 5ம் சேர்ந்ததான் அந்த சூப்பரான ரொட்டீன். சரி, இப்போ இதுல முதல் பழக்கத்தை எடுத்துப்போம். தி நோ ஃபோன் ரூல். இது நீங்க காலையில கண்ணை திறக்கிற அந்த முதல் நொடியிலேயே ஆரம்பிச்சிடுது. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல் என்ன தெரியுமா? இந்த 30 மினிட்ஸ். ஆமாங்க, காலையில முழிச்சதும் முதல் அரை மணி நேரத்துக்கு உங்க மொபைல் போன் பக்கமே போகக்கூடாது. நோ சோஷியல் மீடியா, நோ மெசேஜஸ். ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம காலையில எந்திரிக்கிறப்போ மூளை ரொம்ப அமைதியா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டேட்ல இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல போய் தேவையில்லாத ரீல்ஸையோ நெகட்டிவ் செய்திகளையோ போட்டு மூளையை குப்பையாக்க கூடாது. அந்த அமைதியை காப்பாத்தினா மட்டும்தான் நாள் முழுக்க நம்மளால தெளிவா செயல்பட முடியும். அடுத்து 2வது பழக்கத்துக்கு போவோம். தண்ணீர் மற்றும் உடற்பயிற்சி. இது உங்க உடலுக்கு ஒரு மிகப்பெரிய எனர்ஜியை கொடுக்க போகுது. நைட் ஃபுல்லா தூங்கி எந்திரிக்கிறப்போ நம்ம உடம்புல தண்ணீர் சத்து கணிசமா குறைஞ்சிருக்கும். அதனால எந்திரிச்ச உடனே முதல் வேலையா ஒரு பெரிய கிளாஸ் நிறைய தண்ணி குடிங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் சிம்பிளான ஸ்ட்ரெச்சிங் அல்லது ஒரு சின்ன வாக்கிங். ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், சிம்பிளா செஞ்சாலே போதும். இதுக்கு பின்னால இருக்கிற சயின்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது. நீங்க உடலை அசைச்சு பயிற்சி செய்யும் போது மூளையில எண்டோர்பின்ஸ்னு சொல்லக்கூடிய ஹாப்பி ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். இது சும்மா ஒரு மேஜிக் மாதிரி வேலை செஞ்சு அன்னைக்கு நாள் முழுக்க உங்களை செம்ம சுறுசுறுப்பாவும் எனர்ஜெட்டிக்காவும் வச்சுக்கும். ஓகே, இப்போ உடம்ப ஆக்டிவ் ஆக்கியாச்சு. அடுத்து 3வது பழக்கம் என்னன்னா, மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கான அமைதி மற்றும் தியானம். வீட்ல ஏதாவது ஒரு அமைதியான இடத்தை கண்டுபிடிச்சு ஒரு 5 நிமிஷம் சும்மா உட்காருங்க. வேற எந்த சிந்தனையும் வேண்டாம், வெறும் மூச்சுக்காத்த மட்டும் கவனிங்க. மனசுல இருக்கிற எண்ணங்களை எல்லாம் அப்படியே ஃப்ரீயா விட்டுடுங்க. இந்த 5 நிமிஷம் அமைதி இருக்கு பாத்தீங்களா, அது மன அழுத்தத்தையும் ஓவர் திங்கிங் பிரச்சனையும் வேரோட அழிக்கக்கூடிய ஒரு பெரிய ஆயுதம். மனசுக்குள்ள இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் நீங்கி மைண்ட் ஒரு கிளியரான நிலைக்கு வரும்போதுதான் அன்னைக்கு நாம எடுக்கிற முடிவுகள் எல்லாமே ரொம்ப துல்லியமா பர்ஃபெக்ட்டா அமையும். சரி, அடுத்ததா 4வது பழக்கத்துக்கு வருவோம். நன்றி உணர்வு. நம்ம மனநிலையை எப்படி பாசிட்டிவா மாத்துறதுன்னு இதுல பாப்போம். உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கிற நல்ல விஷயங்களை நினைச்சு பாருங்க. அது உங்க அன்பான குடும்பமா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு அமைஞ்ச ஒரு நல்ல வேலையா இருக்கலாம். இதுக்காக மனதார ஒரு நிமிஷம் நன்றி சொல்லுங்க. இந்த நன்றி உணர்வு நம்மள அறியாமலேயே ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். கடைசியா 5வது பழக்கம், திட்டமிடல். வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த நாளுக்கான சவால்களை எதிர்கொள்ள நாம ரெடியாகணும் இல்லையா? இன்னைக்கு என்னென்ன செய்யணும்னு ஒரு சின்ன நோட்ல டு டூ லிஸ்ட் எழுதி வைங்க. ஆஃபீஸ் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் முடிக்கணுமா, கிளைண்ட்க்கு கால் பண்ணணுமா, இல்ல வீட்டுக்கு மளிகை சாமா வாங்கணுமா, எதுவா இருந்தாலும் ஒரு லிஸ்ட் போடுங்க. இப்படி பண்றதுனால ஐயோ அடுத்து என்ன பண்றதுங்கிற அந்த தேவையில்லாத பதட்டம் சுத்தமா குறைஞ்சிரும். நிறைய நேரமும் மிச்சமாகும். எப்பவுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாமே ஒரு சின்ன பழக்கத்துல இருந்து தான் தொடங்குது. நம்ம லைஃப் ஸ்டைல மாத்தணும்னா ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியமே இல்ல. நம்ம தினமும் செய்யற இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு மிகப்பெரிய ரிசல்ட்டை கொடுக்கும். அதனால இன்னைக்கு இந்த பதிவை முடிக்கும் போது உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். இப்ப நாம பார்த்த இந்த 5 பழக்கங்கள்ல நாளைக்கு காலையில இருந்து எந்த 2 பழக்கத்தையாவது நீங்க ட்ரை பண்ணி பார்க்க போறீங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன முயற்சி நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பாசிட்டிவான மாற்றத்தை கொண்டு வரும். முயற்சி செஞ்சுதான் பாப்போமே.